ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நமக்கு வரும். ஸோ ஆப்ஸில் கேப்ச்சி மெமரிஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஸோ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா ஆப்ஸ் அண்டு ரேம் ஸ்டோரேஜ்னு இருக்கும். இதில் பாருங்கள் வீடியோ, சிஸ்டம், ஆடியோ, இமேஜஸ் எல்லாமே எவ்வளோ எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் அப்படின்றத போகிறேன். ஸோ இதில் வந்து ஆப்ஸில் எது எது எனக்கு தேவையில்லாமல் மெமரிஸ் அதிகம் கன்சியூம் பண்ணியிருக்கோ அந்த வீடியோ எடிட்டரில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டுனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இங்கே அதிகமாகும். பாருங்கள் 3.9 ஜிபி காட்டுதுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாமல் எங்கெங்கெல்லாம் அதிகமாக மெமரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ ஸோ அதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். விட்மேட்டு அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டேன். கேப்கட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா 2.9லேருந்து 4.7 வந்து வரலும் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஸில் 30 ஜிபி இருக்குல்ல. ஸோ இதில் நம்ம தேவையில்லாத கிளியர் பண்ணால் அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். தேவையில்லாமல் அன்வான்ட் டேட்டாஸ் நமக்கு இருக்கிற ஆப்ஸ் நம்ம எது நினைக்கிறோமோ ஸோ அதில் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.